ஹாய் கைஸ், நம்ம சேனல்ல 10th ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸ் அதுவும் நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த கொஸ்டின் ஃபார்மேட் என்னென்ன கொஸ்டின் ஃபார்மேட்ல வந்து நம்ம கேட்கறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டெஃபினேஷன் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இந்த டெஃபினேஷன் கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வீடியோ வந்துச்சு. பிசிக்ஸ் தனியா, கெமிஸ்ட்ரி தனியா, பயாலஜி தனியா. ரைட்டா? சோ இப்ப அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 4 வீடியோவா இம்பார்ட்டன்ட் ரீசன் கொஸ்டின்ஸ், இந்த ரீசன் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம இருக்கும் இல்லையா? சோ அந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இது நம்மளோட பார்ட் 4 வீடியோ. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Why spanners with a long handle is preferred to tighten screws to heavy vehicles? ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து டைட் பண்றப்போ நம்ம ஏன் லாங் ஹேண்டில் வந்து ப்ரிஃபர் பண்றோம் அப்படிங்கறத கொஸ்டின். பாருங்க, this is because turning effect of tighten the screw depends upon the perpendicular distance between perpendicular distance of the applied force from the axis of the rotation of arm. அதான் நம்ம மொமெண்ட் ஆஃப் கப்பல் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம் இல்லையா? அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, m is equal to, அதாவது m is equal to f into f into d அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. அப்பதான் வந்து அந்த கப்பல் ரொட்டேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கணும் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் படிதான் இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு அதாவது அந்த ஸ்க்ரூ டைட் பண்றோம் இல்லையா, அப்போ ஒரு டர்னிங் எஃபெக்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகணும். அது எப்போனா அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கும் போதுதான். அப்படி கிரியேட் ஆகும்போது அந்த இடத்துல அப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். அதான் பாருங்க, லார்ஜர் த பவர் ஆர்ம்லெஸ் இஸ் த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு டர்ன் த ஸ்க்ரூ. ஸோ அப்போ அந்த இடத்துல லார்ஜான ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுறதுனால அந்த ஸ்க்ரூ வந்து ஈஸியா டர்ன் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் ஸ்பேனர்ல வந்து பாத்தீங்கன்னா லாங் ஹேண்டில்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் பாருங்க, இது வரைக்கும் பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் பிகாஸ் டர்னிங் எஃபெக்ட் டு டைட்டன் ஸ்க்ரூ depends upon the perpendicular distance of the applied force. இது ஒரு பாயிண்டா. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் இதை விட்டுறலாம், இது வேணாம். larger the power armless is the force required to turn the screw. The screw turn பண்றதுக்கு நிறைய ஃபோர்ஸ் வந்து தேவை. இது செகண்ட் பாயிண்ட். ஸோ அதனாலதான் லாங் ஹேண்டில் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஸ்டின். While catching a cricket ball, the fielder lowers his hand backward. நம்மளே கிரிக்கெட் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? கேட்ச் பண்ணும்போது பால கொஞ்சம் அப்படியே கீழே நோக்கி, கையை கீழே நோக்கி கொண்டு வந்து பிடிப்பாங்க. அது எதனால அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம 2 பாயிண்டா பிரிச்சுக்கலாம். A fielder pulls back his hands while catching the ball. அதாவது இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? எதுக்காக அப்படின்னா, he experienced a small force for longer interval of the time catch the ball. இதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஸ்மால் ஃபோர்ஸ் அவங்க கொடுக்கறதுனால, அதாவது டைம் வந்து லாங்கரா இருக்கும்போது கம்மியான ஃபோர்ஸ் வந்து அதுல கிரியேட் ஆகும். நம்ம கையை பின்னாடி கொண்டு வரும்போது டைம் கொஞ்சம் லாங் ஆகுது, அதனால ஃபோர்ஸ் வந்து கம்மி ஆகுது. ஓகேங்களா? இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இம்பல்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். லெஸ்ஸான இம்பல்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். நம்ம இம்பல்ஸ்ல பார்த்திருப்போம், லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஷார்ட் டைம் இன்டர்வல் ஆர் ஸ்மால் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் லார்ஜ் டைம் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ இதுல செகண்ட் கண்டிஷன், ஸ்மால் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் லார்ஜ் டைம் இன்டர்வல், அந்த கான்செப்ட் தான் இது வந்து நான் ஆகுது. ஓகேங்களா? அப்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்டை எழுதிட்டு, அதாவது கொஸ்டின் அப்படியே எழுதிட்டு, இட் கிரியேட்ஸ் லெஸ்ஸர் இம்பல்ஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட் அப்படின்னு எழுதிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், a small force acting on a large time interval of time of catch அப்படின்னு நம்ம எழுதிட்டா போதும். முடிஞ்சுங்களா? 2 கண்டிஷன் முடிஞ்சிருச்சு, 2 கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. How does an astronaut float in space shuttle? அப்படின்னா why astronauts are weightlessness in space? பாருங்க, astronauts are not floating but falling free around the earth due to their huge orbital velocity. ஆர்பிட்டால் வெலாசிட்டி அதிகமா இருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளோட் ஆக கிடையாது, ஃப்ரீ ஃபாலிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஃப்ரீ ஃபாலிங். ஓகேங்களா?
since space station and astronauts have equal acceleration. இதனால ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயும் ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கும் ஈக்குவலான ஆக்சலரேஷன் வந்து கிரியேட் ஆகுது. தே ஆர் அண்டர் ஃப்ரீ ஃபால். இதனால ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிற ஸ்டேட் வந்து கிரியேட் ஆகுது. அதனால போத் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆஸ்ட்ரோநாட்ஸ் ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா வெயிட்லெஸ்னஸா ஃபீல் பண்றாங்க. ஓகேவா, மூணே பாயிண்ட் தான் பாருங்க. Astronauts are not floating but free fall around the earth due to huge orbital velocity. Astronauts are not floating, they are free fall, but free fall around the earth due to their huge orbital velocity. First point முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட். Since space station and astronauts have equal acceleration, since space station and astronauts has equal acceleration or have equal acceleration, they are under free fall condition. They are under free fall conditions. அதான் r equal to 0. அதனால hence both the astronauts and the space stations are in the state of weightlessness. அவ்வளவுதான், முடிஞ்சா. அடுத்து, why does sky appears in blue color? Sky ஏன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு? When sunlight passes through the atmosphere, atmosphere வந்து sunlight pass ஆகுது. When sunlight passes through the atmosphere, blue color is scattered to a greater extent than red color. Blue color is scattered a greater extent than red color. Blue color is scattered greater extent than blue color. Than red color. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரே பாயிண்ட் தான் பாருங்க. Blue color is scattered to a greater extent than red color. புரிஞ்சிச்சா? இதனாலதான் ஸ்கை வந்து ப்ளூ கலர்ல நமக்கு வந்து அப்பியர் ஆகுது. ஸ்கை அப்பியர்ஸ் இன் ப்ளூ கலர். முடிஞ்சா? ஓகே. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். ஒய் ஆர் டிராபிக் சிக்னல்ஸ் இன் ரெட் கலர்? டிராபிக் சிக்னல்ஸ் வந்து ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரெட் கலரோட வேவ்லென்த் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, வேவ்லென்த் ஆஃப் ரெட் கலர் இஸ் மோர். வேவ்லென்த் ஆஃப் ரெட் கலர் இஸ் மோர் தென் அதர் கலர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சா? ரெட் கலர் வில் டிராவல் லாங்கர் டிஸ்டன்ஸ் வித்வுட் ஸ்கேட்டரிங். ஸ்கேட்டரிங் நடக்காம ரெட் கலர் வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் ஆகும். ஸோ ரெட் கலர் will travel longer distance without scattering. Red color will travel longer distance without scattering. முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட், ரெட் கலர் gets least scattered and reach people. ரெட் கலர் get least scattered and reach people. இது வந்து ஸ்கேட்டர் வந்து இதுல கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கறனால ஈஸியா பீப்புள் வந்து ரீச் ஆயிடும். 3 பாயிண்ட் தான். அப்போ 3 பாயிண்ட் டக்குன்னு பார்க்காம சொல்லலாம் பாருங்க. The wavelength of a red color is more than other colors. Red color will travel longer distance without scattering. Red color get least scatter and reach people. அவ்வளவுதான், 3 முடிஞ்சிச்சா? சிம்பிளா முடிச்சிடலாம். ஓகே. Why is tungsten metal used in bulb but not in fuse wire? Tungsten metal பல்ப்ல யூஸ் பண்றாங்க, ஆனா ஃபியூஸ் வயர்ல வந்து யூஸ் பண்றது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, because tungsten has a high melting point, it is used in bulb. பல்ப்ல யூஸ் பண்றது காரணம் என்ன, இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகம், high melting point. முடிஞ்சா? It cannot be used in fuse wire because in fuse wire the material must have low melting point. ஃபியூஸ் வயரா இருக்கணும்னா அந்த ஃபியூஸ் வயரோட மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஆனா இங்க வந்து அதிகமா இருக்கு இல்லையா, அதனால டங்ஸ்டன் வயர் வந்து அதுல யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப ஈஸியா சொல்லிடலாம் பாருங்க. Because tungsten has a high melting point used in bulbs. Okay, it cannot be used in fuse wire because the fuse wire material must have a low melting point. முடிஞ்சா? அவ்வளவுதான், ஒரு தடவை படிச்சா மெமரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. ஓகே. அடுத்த 7th கொஸ்டின். Why does sound travels faster on rainy day than dry day? When humidity increase, speed of the sound increase. Humidityனா காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம். Humidity increase, speed of the sound increase. Humidity increase, speed of the sound increase. அவ்வளவுதான், ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஆன்சர். Humidity increase, speed of the sound increase. அதுக்கப்புறம் கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எடுத்து நம்ம தட் இஸ் அப்படின்னு போட்டு இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து வைக்கிட்டா முடிஞ்சிச்சு. தட் இஸ் அப்படின்னு போட்டு இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து வைக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. முடிஞ்சா? ஓகே. அடுத்து, why does empty vessels produce more sound than filled one? In an empty vessel, multiple reflection of sound takes place. அவ்வளவுதான், இதுக்கும் ஒரு பாயிண்ட் தான் ஆன்சர். In empty vessel, multiple reflection of sound takes place. In empty vessel, multiple reflection of sound takes place. முடிஞ்சா? அதுக்கப்புறம் கொஸ்டின் அப்படியே எடுத்து வைக்கிறதுதான். Hence more sound is produced. Hence அப்படின்னு போட்டு more sound produce அப்படின்னு போட்டு இது அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ பாருங்க, 8 கொஸ்டின் முடிச்சிட்டு 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள 8 கொஸ்டின் படிச்சு முடிச்சிட்டு. அடுத்து, எக்ஸ்பிளைன் ஒய் த சீலிங் ஆஃப் கான்சர்ட் ஹால் கர்வ்ட். கான்சர்ட் ஹாலோட சீலிங் வந்து ஏன் கர்வ்டா இருக்கு? த சீலிங் ஆஃப் கான்சர்ட் ஹால் கர்வ்ட். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். So that multiple reflection of sound will take place. இங்க என்ன எழுதணுமோ, the multiple reflection of sound takes place இருக்கு இல்லையா, அதே தான் இங்கேயும் பாருங்க.
multiple reflection of sound waves can take place. The parabolic surface are used to focus the sound at particular point. The parabolic surface are used to focus the sound at a particular point. இந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டா போதும். The parabolic surface are used to focus the sound at a particular point. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட், அதாவது இந்த ரெண்டு கொஸ்டின் கிட்டத்தட்ட நமக்கு ஒரே ஆன்சர் தான். ரெண்டு கொஸ்டின் இப்ப இதை படிச்சா இந்த 9th கொஸ்டின் படிச்சாவே 8th கொஸ்டின் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இந்த எக்ஸ்பிளைன் வை த சீலிங் ஆஃப் கான்செப்ட் ஹால் ஆர் கர்வ்ட் இருக்கு இல்லையா, எப்படி சொல்ல பாருங்க. The ceiling of concept hall are curved so that multiple reflection of sound waves takes place. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த செகண்ட் பாயிண்ட், the parabolic surface are used to focus the sound at a particular point. Hence sound will be louder. அவ்வளவுதான், இதை நான் பார்க்காமயே தான் சொன்னேன். இப்ப அதுக்கு முன்னாடி கொஸ்டின் ஆன்சர் சொல்லலாமா? Why does an empty vessel produce more sound than the filled one? In an empty vessel, multiple reflection of sound takes place. அவ்வளவுதான் முடிஞ்சு. Multiple reflection of sound takes place. முடிஞ்சா அதுக்கப்புறம் கொஸ்டின் அப்படி எடுத்து வைக்க வேண்டியதுதான். ஓகே, அடுத்த 10th கொஸ்டின். In Japan, some of newborn children are having congenital disease. Why? During Second World War அப்போ bomber dropped the nuclear weapons over the Japan cities of Hiroshima and Nagasaki. செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜப்பான்ல ஹிரோசிமா, நாகசாகி அப்படிங்கிற 2 பிளேஸ்ல வந்து பாம்பு போட்டாங்களாம். இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் அட்டாமிக் பாம் டு ரிலீஸ் த ஹை எனர்ஜி டேஞ்சரஸ் ரேடியேஷன்ஸ். ஸோ இந்த 2 பாம்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, அதிகமான டேஞ்சரஸ் ஏற்படுத்தக்கூடிய ரேடியேஷன்ஸ் வந்து வெளியில விடுதான். ஹைலி டேஞ்சர் கொடுக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் வந்து வெளியில வருது. இந்த எக்ஸ்ப்ளோஷன் பீரியட் ஜாப்பனீஸ் ப்ரொப்பல்ஸ் ஆர் அஃபெக்டட் பை ரேடியேஷன்ஸ். ஸோ ஜாப்பனீஸோட பீப்புள்ஸ் வந்து இந்த ரேடியேஷனால பாதிக்கப்பட்டாங்க. அதனாலதான் அங்க பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே கான்ஜெனிட்டல் டிசீஸோட உருவாகுது. இப்போ இதை நம்ம ஓனா எழுத பாருங்க. டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார், அமெரிக்கன் ஆர்மி American bomber dropped the nuclear weapons over the Japanese cities of Hiroshima and Nagasaki. In the explosion of the atomic bomb to release huge amount of energy dangerous radiations. ஓகேங்களா? In the explosion period, Japanese peoples are affected by the radiation. இந்த ரேடியேஷனால அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் அப்படி எடுத்து எழுத வேண்டியதுதான். அதுக்கப்புறம் 11th கொஸ்டின். Mr. Ramu is working as an X-ray technique in the hospital. X-ray technician அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. But he does not wear the lead aprons. இவங்க வந்து lead aprons, அதாவது அந்த ரேடியேஷன் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கோசம், நம்ம மேல தாக்காம இருக்கிறதுக்கோசம் ஒரு ஷூட் ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து அவர் வியர் பண்றது இல்லையா. What suggestion will you give to Mr. Ramu? Mr. Ramuக்கு நீங்க என்ன சஜஷன் கொடுப்பீங்க? சிம்பிள் தான். X-ray have a destructive effect of living tissues. உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள்ல இருக்கக்கூடிய லிவிங் டிஷ்யூஸ் வந்து அழிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து எதுக்கு இருக்குன்னா எக்ஸ்ரேஸ்க்கு இருக்கு. எக்ஸ்ரேஸ் ஹாவ் அ டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட் ஆஃப் லிவிங் டிஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சா? It causes redness of skin, sores and serious injuries to the tissue and glands. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்லயும் சோர்ஸ்லயும் அந்த ரெட்னஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கொடிய இன்ஜுரிஸ் வந்து கிரியேட் பண்ணும். எங்கன்னா டிஷ்யூஸ் அண்ட் கிளான்ஸ்ல வந்து ஏதோ ஒரு இன்ஜுரிஸ் வந்து கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்ரே ஹேவ் எ டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ஆர் லிவிங் டிஷ்யூ. அதுக்கப்புறம் இட் காசஸ் ரெட்னஸ் ஆஃப் ஸ்கின், சோர் அண்ட் சீரியஸ் இன்ஜுரிஸ் டு த டிஷ்யூ அண்ட் கிளான்ஸ். 2 பாயிண்ட் முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் they destroy the white corpuscles of the blood. பிளட்ல இருக்கக்கூடிய ஒயிட் கார்பஸ்கல் செல்ஸ் வந்து இதை அழிச்சிரும். அவ்வளவுதான், இந்த 3 பாயிண்ட் முடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் நம்மளோட சஜஷன் என்ன? இன் மை சஜஷன், யூ மஸ்ட் வியர் lead aprons. ஸோ இந்த பாதிப்புலாம் நமக்கு ஏற்படாம இருக்குன்னா lead aprons வந்து நம்ம கண்டிப்பா வியர் பண்ணணும். அவ்வளவுதான், ஈஸியா முடிஞ்சிருச்சா? எப்படி சொல்ல பாருங்க, எக்ஸ்ரே வந்து நம்ம லிவிங் பாடியில இருக்க லிவிங் டிஷ்யூஸ வந்து அழிக்கக்கூடியது. இதனால ஸ்கின்ல வந்து ரெட்னஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் சீரியஸான இன்ஜுரிஸ் வந்து அந்த டிஷ்யூஸ்லயும் கிளான்ஸ்லயும் வந்து ஏற்படும். 2 பாயிண்டா? 3rd பாயிண்ட் வந்து பிளட்ல இருக்கக்கூடிய கார்பஸ்கல்ஸ் வந்து இதை அழிச்சிரும். ஒயிட் கார்பஸ்கல்ஸ் வந்து இதை அழிச்சிரும். இதனால கண்டிப்பா அதை வியர் பண்ணணும் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு சிம்பிளா. ஓகே, இதோட பிசிக்ஸ் முடிஞ்சிருச்சு. பிசிக்ஸ்ல மொத்தம் 11 கொஸ்டின் இருக்கு. அடுத்து கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்க. The aquatic animals lives more in cold region. Why? Aquatic animals வந்து கோல்டு ரீஜன்ல இருக்கிறதுக்கான காரணம் என்ன? கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இது வரைக்கும் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, மோர் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இஸ் பிரசன்ட் இன் த வாட்டர் ஆஃப் கோல்ட் ரீஜியன். டிசால்வ்ட் ஆக்சிஜன், தண்ணில ஆக்சிஜன்ஸ் வந்து எங்க அதிகமா கரைஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்ட் ரீஜன்ல தான். அப்ப மோர் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன்ஸ் ஆர்
present in the water of cold region. This shows that the solubility of oxygen in water is more at low temperature. அப்ப டெம்பரேச்சர் அதிகமா கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். அதான் பாருங்க. This shows that the solubility of oxygen in water is more at lower temperature. ஸோ அவ்வளவுதான், ரெண்டே பாயிண்ட் தான். More amount of dissolved oxygens are present in the water of cold region. This shows that solubility of oxygen in water more at low temperature. நமக்கு இந்த பாயிண்ட் கூட வேணாம், இத கூட விட்டுருங்க, இதை மட்டும் எழுதுங்களேன். Aquatic animals lives in cold region because more amount of dissolved oxygen is present in the water of cold region. அவ்வளவுதான், முடிஞ்சா. அடுத்து, a hot saturated solution of copper sulfate forms crystal as it cools. Why? அதாவது ஒரு ஹாட்டான காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து நம்ம கூல் பண்ணும்போது கிறிஸ்டலா மாறுமா, ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. When blue colored copper sulfate crystal are gently heated, it loses its 5 water molecules and becomes colorless anhydrous copper sulfate. அதாவது ஒரு ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ல நம்ம வந்து ஹீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது தாங்கிட்ட இருக்கக்கூடிய 5 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டு அது வந்து 5 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டு கலர்லெஸ் anhydrous காப்பர் சல்ஃபேட்டா மாறிடும். இஃப் ஆட் ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆர் அலோட் டு கூல், நம்ம இதோட ஒரு ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் வாட்டரையோ இல்ல சூளையோ நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா, சில்னஸையும் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா, இந்த கலர்லெஸ் ஆன்ஹைட்ரேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது மறுபடியும் என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலரா மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ வாட்டர் வந்து அதை அப்சர்வ் பண்ணும்போது அதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் அப்படிங்கிற நேச்சர் வந்து கிரியேட் ஆகும். அவ்வளவுதான், சிம்பிளா நம்ம அப்படியே தமிழ்லயே சொல்லலாம் பாருங்களேன். ஒரு காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதுல கூட 5 வாட்டர் மாலிகுல் லாஸ் பண்ணிட்டு அது கலர்லெஸ் ஆன்ஹைட்ரேட்ஸ் காப்பர் சல்ஃபேட்டா மாறிடும். இதுவே அந்த கலர்லெஸ் ஆன்ஹைட்ரேட்ஸ் காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கிட்டு நம்ம கூல் பண்ணாவோ இல்ல ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணாவோ அது வந்து என்ன ஆகும்னா கிறிஸ்டலா மாறும், ஹைட்ரேட்டட் சால்ட்டா மாறும். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகே, why does the reaction rate of reaction increase on raising the temperature? டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும் போது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. The rate of reaction increase at higher temperature. கொஸ்டின் அப்படி எடுத்துக்கிட்டோம். Because காரணம் என்ன அப்படின்னா heat to the reactant provide energy to break up more bonds and speed up the reaction. ஸோ நம்ம ஹீட் கொடுத்தோம்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பிரேக் பண்ணிடும். அதிக எனர்ஜி கொடுத்து பாண்ட் வந்து பிரேக் பண்ணிடும். அதனால ரியாக்ஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பிகாஸ் ஹீட் டு த ரியாக்டன்ட் provides energy to break up more bonds and speed up the reaction. அவ்வளவுதான், முடிஞ்சா. ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. Why ordinary soap is not suitable for using with a hot water? ஆர்டினரி சோப் வந்து ஹாட் வாட்டர்ல வந்து சூட்டபிளா இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா ஆர்டினரி சோப் when treated with hot water precipitate a salt of calcium and magnesium. ஸோ நம்ம ஆர்டினரி சோப் வந்து ஹாட் வாட்டர்ல யூஸ் பண்ணோம்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியமோட precipitation வந்து கிரியேட் ஆகும். They appears at the surface of the cloth as sticky gray scum. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துணி மேல, அந்த வாஷிங் மிஷின்ல துணி துவைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா துணி மேல அப்படியே ஒயிட் கலராவோ இல்ல ஒரு கிரேஷ் ஒயிட் கலராவோ ஒரு ஏடு மாதிரி படியும் இல்லைங்களா, அதுதான். They appears at the surface of the cloths as sticky gray scum. இதனாலதான் வந்து ஹாட் வாட்டர்ல வந்து நார்மல் சோப்ஸ் வந்து ஆர்டினரி சோப் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா, இது நாமளே எழுதலாம், ஓனாவே உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க எழுதலாம். ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரியில மொத்தம் 4 கொஸ்டின் தான் இருக்கு, அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து பயாலஜில 2 ரீசனிங் கொஸ்டின் தான் இருக்கு பாருங்க. What will happen if you cut planaria into small fragments? Planaria-வை ஸ்மால் ஃபிராக்மெண்ட்ஸா கட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக்கிங் ஆஃப் ஃபிராக்மெண்ட்ஸ் ஆஃப் planaria ரிசல்ட் இன் மெனி ஃபிராக்மெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து அந்த ஒரு planaria-வோட ஃபிராக்மெண்ட்டை சின்ன சின்னதா கட் பண்ண வச்சுக்கோங்களேன், நிறைய ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். Each fragments having one cell will give rise to new planaria by cell division. செல் டிவிஷனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கட்டான பிளேனேரியாவும் தனித்தனி பிளேனேரியாவை தனித்தனி இண்டிவிஜுவலா வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதான் பாருங்க, பிரேக்கிங் ஆஃப் ஃபிராக்மெண்ட்ஸ் ஆஃப் பிளேனேரியா ரிசல்ட்ஸ் இன்டு மெனி ஃபிராக்மெண்ட்ஸ். கொஸ்டின் எடுத்து எழுதி அப்படியே ரிசல்ட்ஸ் இன்டு மெனி ஃபிராக்மெண்ட்ஸ் அப்படி எழுதிட்டா போதும். ஈச் ஃபிராக்மெண்ட் ஹாவ் ஒன் செல் will gives rise to new planaria. அதனால என்ன ஆகும்னா ஒவ்வொன்றுலயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபிராக்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் என்ன ஆகும்னா ஒரு நியூ பிளேனேரியா வந்து கிரியேட் பண்ணும். எது மூலியமானா செல் டிவிஷன் மூலியமா. ஓகேவா? அடுத்த 20th கொஸ்டின் பாருங்க. Why is Archaeopteryx considered as the connecting link to be a connecting link? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? Archaeopteryx is known to be a
கம்யூனிகேட்டிங் கனெக்ஷன் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். நம்ம கொஸ்டின்லயே இதுலயே ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் சொல்லியுமே கூட கொடுத்துருவாங்க இந்த இடத்துலயே. சோ எப்படி கேட்டாலும் இதே தான் ஆன்சர். பிகாஸ் இட் லுக்ஸ் லைக்ஸ் a board and has a wings. காரணம் என்ன இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. கனெக்டிங் லிங்க் பிட்வீன் அப்படின்னு போட்டு ரெப்டைல் அண்ட் பேர்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரணம் என்ன அப்படின்னா பிகாஸ் இட் லுக்ஸ் லைக் a board and sorry, it's look like a board and has board wings. Since it implies that board evolved from reptiles. இங்க வந்து reptile வரும், மாத்திக்கோங்க. reptile and has board wings. ஒரு reptile வந்து போர்டோட விங்ஸ் வச்சிருக்கிற மாதிரி அதே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் போர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இந்த மொத்தமா எத்தனை கொஸ்டின் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்? பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில 4, பயாலஜில 2, மொத்தமா 17 கொஸ்டின் சொல்லியிருக்கோம். இந்த 17 கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அஷூரன்ஸா சொல்றேன். இப்ப பயாலஜில 2 கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதுல செகண்ட் கொஸ்டின் அந்த ஆர்கியோப்டிக்ஸ் அது கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்துருமா. அதுக்கப்புறம் 2 மார்க்லயோ, அதாவது 2 மார்க்ல இப்போ ஒரு கொஸ்டின் வந்துடும். அதே மாதிரி 4 மார்க்ல நமக்கு ஒரு 2 மார்க்கும் ஒரு 2 மார்க் கொடுத்து கேட்பாங்க இல்லையா, சோ அப்ப அதுல ஒரு கொஸ்டின் வந்துடும். 7 மார்க்ல மேபி ஒரு 2 மார்க் கொஸ்டினா வந்து கேட்கலாம். அப்ப இதுல இருந்து நமக்கு 3 2 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இத வந்து கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக மட்டும்தான் நாங்க ஸ்பெஷலா இதெல்லாம் ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கோம். அது உங்களுக்கே தெரியும் இல்லையா. சோ இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நீங்க எங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம சேனல்ல நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அங்க போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. சோ இப்ப இந்த வீடியோவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இவன் டெஃபினிஷன் கொஸ்டின் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து ரீசன் கொஸ்டினுக்கு போயிட்டானே அப்படின்னு பாக்காதீங்க. ஏன்னா இந்த வாட் இஸ் டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதுலயும் இந்த ஸ்டேட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டெஃபினிஷன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட். ஓகே, டெஃபினேஷன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து ரீசன் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். அடுத்து யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அப்புறம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம், டிஃபரன்சியேஷன் கொஸ்டின்ஸ், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா வாட் இஸ் டைப்பும் ஸ்டேட் டைப்பும் பார்க்கலாம். முடிஞ்ச ஸ்டேட் டைப்பை வந்து நம்ம முன்னாடியே பார்க்கலாம். ஏன்னா இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா லா கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். இந்த ஓம்ஸ் லா, அவகேட்ரோ லா, அதுக்கப்புறம் இன்னும் வேற என்ன இருக்கு, ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருக்கு இல்லையா. சோ அதனால இதையுமே நம்ம சீக்கிரமே பார்த்தலாம். இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சாலிபிலிட்டி ப்ராடக்ட்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட லிங்க் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா, அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்சா அடுத்த வீடியோல இப்போ வந்து பார்ட் 4ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரீசன் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த பார்ட் 5ல ஒன்னு ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், இல்லைன்னா யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்துல வந்து எது நம்மளால சீக்கிரமா ரெடி பண்ண முடியுதோ அதை பார்க்கலாம். நான் எல்லாமே இந்த மொத்தமா ஒரு 9 ஃபார்மேட்ல வந்து நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கா. இந்த 9 ஃபார்மேட்டோட 2 மார்க் கொஸ்டின்ஸுமே நான் உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெறும் கொஸ்டின்ஸை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்றேன். அதுக்குமே நான் ஒரு வீடியோ ரெடி பண்றேன். வெறும் கொஸ்டின்ஸை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்றேன். அது கண்டிப்பா நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்லயே இருக்கும். டெஃபினேஷன் டைப்னா புக் ஃபுல்லா இருக்கக்கூடிய டெஃபினேஷன் கொஸ்டின்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் வாட் இஸ் டைப்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பார்ட்டாவே நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஒரே பிடிஎஃபாவே அதையும் நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்.